இரண்டாம் இடத்துல இருக்கிறார், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். நீங்க இன்றைய பொழுது என்ன பண்ண போறீங்களோ அது அடுத்த அட்சய திருதியைக்குள்ள உங்களுக்கு பல மடங்காக 2 மடங்காக தங்கம் வாங்கவே வாங்காதீங்க. கர்மாவை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் கொடுங்க. கல்வி தானம், அன்னதானம் கொடுங்க. அந்ததியினர் வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். எல்லாருமே வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிவு, 2 நாட்களுக்கு உண்டான பதிவு நம்ம போட்டிருக்கிறோம். 9ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை சாயங்காலம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், அடுத்து 10ஆம் தேதி காலையில், 10ஆம் தேதி மே மாதம், இந்த மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியைன்றது இப்போ எல்லா இடத்துலையும் உலகம் முழுதுமே கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த அளவுக்கு இந்த அட்சய திருதியை ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் கடைசி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஆன்மீக பரிகாரம்னு நான் எப்போதுமே சொல்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான தலைப்புல பதிவு தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த அட்சய திருதியை, அட்சயம்னு சொன்னாலே அல்ல குறையாத ஒரு செல்வம் தான் அட்சயம். திருதியைன்றது வந்து மூன்று வந்து குருவுக்கு உண்டான ஒரு எண். அந்த 3ல் நம்ம என்னைக்கு ஒரு வளமாக இருக்கிறோமோ, 3ன்றது வந்து ஒரு குருவுக்கு உண்டான ஒரு எண். அந்த எண்ணில் நம்ம ஒரு செல்வத்தை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணோமோ, இல்லை ஒரு செல்வம் சம்பந்தமான ஒரு பணம் சம்பந்தமான ஒரு வழிபாடு எது பண்ணினாலுமே நம்மளுக்கு அது குறையாமல் வந்துட்டு இருக்கும். குரு பகவான் ஆகக்கூடியவர் எல்லா வளங்களையும் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகவான். இப்போ இந்த கோச்சார ரீதியாக நம்ம இந்த அட்சய திருதியை பார்க்க போகிறோம். அட்சய திருதியை அன்னைக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குது நம்ம முதல்ல பார்க்கலாம். கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடைய சுக்கிரனும் இருக்கிறார். அதாவது மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கை. அடுத்து ரிஷப ராசியில் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறார். சந்திரனோட குருவும் அங்கே சேர்க்கை பெற்றிருக்கிறார். சந்திரன் குரு, அடுத்து சூரியன் சுக்கிரன். முக்கியமான 2, அதாவது நவ கிரகங்கள்லேயே 2 தலைமை கிரகம், ஒளி கிரகம் சூரியன் சந்திரன். அதோடு சேர்ந்து இந்த அதாவது வருமானத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகங்களாகப்பட்ட அந்த குருவும் மிக முக்கியமான கிரகம் குரு. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த 4 கிரகங்களும் ஒரே நிலையில் அன்னைக்கு 2 நாட்களுக்கு மட்டும், 9ஆம் தேதி அடுத்து 10ஆம் தேதி, இந்த 2 நாட்களுக்கு மட்டும் இருந்து மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது. இது அந்த பண்டைய காலம் தொட்டே இந்த திருதியைன்றது வந்துக்கிட்டே இருக்கு. 3ஆம் தேதி, அதாவது அமாவாசை முடிந்து 3ஆம் தினம், அடுத்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி முடிந்து 3ஆம் தினம்ன்றது எல்லாமே அப்போதான் சந்திர தரிசனம் எல்லாமே பண்ணுறது. அதனால அந்த 3ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு சுப நிகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு எண். அதனால தான் நம்ம அந்த திருதியை அன்னைக்கு இந்த அட்சய திருதியை வருது. அட்சயம் சொன்னாலே பார்த்திங்கன்னா அல்ல குறையாது. எதை நம்ம போடுறோமோ அது நம்மளுக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு படம், ஜோதிகா நடித்த படம் ஜாக்பாட்டுன்ற படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, அந்த கோலைக்குள்ளே ஒன்று போடுறாங்க, அது வந்து அதிகமாக பெருக்கெடுக்கு. 1 ரூபாயை போட்டால் 100 ரூபாயை போட்டால் அந்த 100 ரூபாயே தான் வரும். அதே மாதிரி ஒரு கன்னு போட்டால், ஒரு துப்பாக்கியை போட்டால் துப்பாக்கியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிறைய அந்த பொருளை பெருக்கக்கூடிய அந்த பாத்திரம் தான் அட்சய பாத்திரம். அதை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் பார்த்திங்கன்னா அட்சயம். அட்சயம்ன்றா அல்ல குறையாது.
இந்த அட்சய திருதி அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும், ஒரே குழப்பம் எல்லாருக்குமே வந்தாச்சு. எல்லாரும் அதை செய்யணுன்றாங்க, இதை செய்யணுன்றாங்க, நாங்கள் என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறீங்க. என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பண்ணக்கூடாததை முதல்ல நான் இந்த பதிவில் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்குமே. அதை நீங்கள் முதல்ல பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த அட்சய திருதியைக்கு நீங்கள் நிறைய ஒரு பெரிய ஆளாக ஆகிறதுக்கு, இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்க அளவுக்கு உங்களுடைய பேரும் மதிப்பும் புகழும் உயரக்கூடிய தினம். ஏன்னா அங்கே குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் இன்றைய பொழுது என்ன பண்ண போறீங்களோ அது அடுத்த அட்சய திருதியைக்குள்ள உங்களுக்கு பல மடங்காக 2 மடங்காக பெருகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுது, எங்களை தங்கம் வாங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. அது கிடையவே கிடையாது. என்னுடைய வாடிக்கையாளர்கள், அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு, அடுத்து என்னுடைய பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் சிறிய வேண்டுகோள், அதாவது சினம் தாழ்த்தி வணங்குவது என்னன்னா, நீங்க தயவு செய்து தங்கம் வாங்கவே வாங்காதீங்க. தங்கம்ன்றது ஒரு சுபமான பொருள் தான், ஆனால் அதில் கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ நம்ம இன்றைய பொழுதுல இந்த அட்சய திருதி அன்னைக்கு நம்ம எதை வாங்குறோமோ அதோடைய பாவமும் புண்ணியம் தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். இன்னைக்கு நீங்க பாவத்தை வாங்குறீங்க, கர்மாவை வாங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கர்மா தான் உங்களை பின்தொடர்ந்து வருமே தவிர உங்களுடைய புண்ணியங்கள் உங்களை பின்தொடராது. இப்போ தங்கம் வாங்குறது தப்பா மேடம்? எங்களுக்கு நாங்களே சிறுக சிறுக சேமிச்சு அந்த தங்கத்தை வாங்குறோம், இதை போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க தங்கம் வாங்குவது தப்பு நான் சொல்லவே இல்லை. தாராளமா ஒரு பெண்ணிற்கு அழகே பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் தான். தங்கம் இல்லாத பெண் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி. எப்படி மகாலட்சுமின்னு நம்ம சொன்னோன்னே அப்படியே ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு அப்படி ஜொலிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு பெண் என்றாலே நிறைய ஆடை, அதாவது நகைகளை அணிந்து வரக்கூடியது தான் அழகு. நீங்க தங்கம் வாங்குங்க, ஆனால் அதற்குண்டான நாள் இந்த நாள் கிடையவே கிடையாது. இந்த நாள்ல நீங்க என்ன செய்றீங்களோ அதுவே தான் உங்களை பின்தொடரும். நான் முன்னாடி ஒரு உதாரணமாக சொன்ன மாதிரி, 1 ரூபாயை போட்டிங்கன்னா அந்த அட்சய பாத்திரத்துக்குள்ள அந்த 1 ரூபாயா தான் வெளியில வருமே ஒழிய, அடுத்து நீங்க ஒரு துப்பாக்கியை போட்டிங்கன்னா அந்த துப்பாக்கியா தான் வெளியில வரும். அதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நம்ம இன்னைக்கு தங்கம் வாங்க போறோம், இன்றைய பொழுது அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்னன்னா, நம்ம பொன் பொருளை தேடி இன்றைய தினம் அலையக்கூடாது. இந்த பொன் பொருளை தேடி எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாவை சம்பாதிக்கிறோம்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம நிறைய கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வரப்போய் தான் இந்த பூமியில ஜெனிச்சு நம்ம வேலை இல்லாம திண்டாடுறோம். குடும்பத்துல சண்டை சச்சரவு டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பொருளையும் தேடி தேடி அலைந்துதான் கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். அதே சமயத்துல பெற்றோர்களை இகழ்வாக பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பொண்ணும் பொருளுக்கும் ஒரு சொத்திற்காகவும் தான் நம்ம எல்லாரையுமே ஒரு துச்சமென மதிச்சு எல்லாரையுமே ஒரு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக, கலியுகமாக இருக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்து நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம உணர்ந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அடுத்த அட்சய திருதியில நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பை அடைஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னைக்கு எதுக்காக தங்கம் வாங்குறோம்? என் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கிறேன், என் பையனுக்கு, என்னுடைய வரக்கூடிய மருமகளுக்கு, எனக்கு, என்னுடைய தம்பிக்கு, என்னுடைய தங்கைக்கு, இப்படி நம்ம நமக்குன்னு செய்து நம்மளுடைய கர்மாவை 2 மடங்காக ஆக்கிட்டே வந்திருக்கோம். ஏற்கனவே முன்னோர்கள் செய்த பாவத்தினால நம்ம ஏற்கனவே படாத பாடு பட்டுட்டு இருக்கிறோம். வீட்டில் ஃபுல்லாக நோய் இருந்துகிட்டு இருக்குது, வேலை இல்லை, வீட்டில் சண்டை சச்சரவு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண் சாபம்
நிறைய இருக்கு. என்னுடைய நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகத்துல பார்த்தது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாபத்துல பெண் சாபம் தான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய சாபங்களை நம்ம சுமந்து கொண்டு செல்லும் போது இன்றைய தினத்துல நம்ம அதையே இதை நம்மளும் பின்தொடர்றோம். நம்மளும் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாரத்தை சுமைய நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கு நிறைய ஒரு கர்மாவை தான் சேர்த்து வச்சுட்டு போறோம். அதனால நம்ம செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைய பொழுது நீங்க தங்கம் வாங்கவே வாங்காதீங்க. பொண்ணும் பொருளும் நல்லது தான், ஆனா அதை என்னைக்கு வாங்கணுன்ற ஒரு நல்ல நேரம் இருக்கு. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு தயவு செய்து யாருமே தங்கம் வாங்காதீங்க. நீங்க வாங்க வேண்டிய விஷயம் என்ன ஒண்ணுன்னா, அதாவது மூட்டை நிறைய 25 கிலோ அரிசி வாங்குங்க. வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா எப்போதுமே வயிற்றுக்கு ஒரு உணவு வேணும். உண்ண உணவு, உடுக்க உடை, அடுத்து இருக்க இருப்பிடம், இது மூணும் இருந்தாலே போறோம். அன்றைய தினத்தில் நம்மளுக்கு மிக பெரிய அளவுல ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கிற மாதிரி தாங்க. அதனால அரிசி நிறைய வாங்குங்க, கல் உப்பு நிறைய வாங்குங்க, மல்லிகை பூ நிறைய வாங்குங்க. இந்த 3 பொருட்களும் வாங்கினாலே போறோம். உங்களுடைய அட்சய திருதியை மிக பெரிய அளவுல அந்த அட்சய திருதியை கொண்டாடி நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு செல்வங்களும், அடுத்து உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரம். இது எல்லாம் செஞ்சுட்டோம் மேடம், இது 3 செஞ்சுட்டோம், எங்களுக்கு கையில காசு இருக்கு, நாங்க 50,000 ரூபாய் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு போய் நீங்க எங்க தங்கம் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எல்லாருமே. கரெக்ட். அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா, நான் கணவருக்கு தெரியாம நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன் மேடம், இதுக்காகவே நான் பொறுமையா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு போய் நீங்க வாங்கக்கூடாது சொல்றேன். கண்டிப்பா நீங்க வாங்குங்க. 50,000 ரூபாய் இருக்குன்னா அதுல 10,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணுங்க, தங்கத்துக்காக ஒதுக்குங்க. மீதி 40,000 ரூபாய் உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக, உங்களுடைய சந்ததியினரின் நலனுக்காக அந்த 40,000 ரூபாய் நீங்க செலவு பண்ண போறீங்க. எப்படி செலவு பண்ண போறீங்க? அன்னதானம் கொடுங்க. அன்றைய தினம் அட்சய திருதியை அன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க அன்னதானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பித்ரு தோஷம் நீங்க போகுது. பித்ரு தோஷம்ன்றது இன்றைய அளவுல மிக பெரிய அளவுல வந்தாச்சு. பித்ருன்னு சொன்னது இறந்து போன முன்னோர்கள். ஆனால் இன்றைய பொழுது இறக்காமலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை தவிக்க விட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த அன்னதானம் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய அடுத்த ஒரு தானம் பார்த்தீங்கன்னா கல்வி தானம். உங்களுடைய குழந்தை நல்லா இருக்கணும், உங்களுடைய சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏழை எளியவர்களுக்கு முடியாத, படிக்கவே வைக்கவே முடியல அவங்களுக்கு, ஆனாலும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்சதை இந்தாப்பா ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கோ, இன்றைய வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உனக்கு படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ. அவனுக்கு 5,000 ரூபாய் பெருசு, இன்னைக்கு உங்களுக்கு 5,000 ரூபாய் பெருசு கிடையாது. அந்த குழந்தைக்கு 5,000 ரூபான்றது பெரிய அமௌண்ட். அதுல அவன் பெரிய ஆளா படிச்சு பெரிய ஆளா வந்துருவான். அந்த மாதிரி கல்வி தானம் கொடுங்க, கல்வி தானம், அன்னதானம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் சாபம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, சுமங்கலி தோஷம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினத்துல இந்த அட்சய திருதியை அன்னைக்கு 5 சுமங்கலியை கூப்பிடுங்க. 5 சுமங்கலியை கூப்பிட்டு, கல்யாணமானவர்கள், சுமங்கலின்னு சொன்னா கல்யாணமானவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை, பாக்கு, பூ, பழம், உங்களால முடிஞ்சா சாரி எடுத்து கொடுக்க முடியும்னா சாரி எடுத்து கொடுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உடை தானம்ன்றது ஒரு மிகப்பெரிய தானத்திலே சிறந்த தானம். அதாவது அந்த சாரி, அந்த பூ, பழம், வளையல், கண்ணாடி, இது எல்லாத்தையும் அந்த சுமங்கலிகளுக்கு 5 சுமங்கலிகளுக்கு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு இந்த அட்சய திருதி மிக செல்வ வளமாக இருக்க போகுது. அது சுமங்கலிக்கு வச்சு கொடுக்கறது சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க செஞ்சீங்கன்னா எவ்வளவோ நீங்க பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம், உங்களுக்கு காசு புரண்டு என்னனாலும் நீங்க செய்யலாம். அதை கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு செய்றீங்கன்னா நீங்க 100 பேருக்கு அந்த சுமங்கலி பூஜை பண்ணுங்க. தாராளமா பண்ணுனீங்கன்னா உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு எந்த
உடல் உபாதைகளும் இல்லாமல் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த அட்சய திருதியில நீங்க எந்த அளவுக்கு தானங்களும் தர்மங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு உதவி செய்வதற்கு எல்லாருமே இருப்பாங்க. இவன் அன்னைக்கு அவங்க அவ்வளோ செஞ்சாங்க, இன்னைக்கு இவங்களுக்கு இவ்வளோ நம்ம செய்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு சந்ததியினருக்கு ஒரு நல்வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அட்சய திருதி காலகட்டம் இருக்க போகுது. எங்களால் அட்சய திருதியால் அன்னைக்கு செய்ய முடியல மேடம், நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு அப்புறமோ உங்களுடைய ஷெடியூலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு, இல்லை ஒரு அனாதை இல்லத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, அங்கே என்னென்ன சாதம் போடுவாங்க, தானம், அங்கே ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் அந்த அட்சய பாத்திரத்திலிருந்து உங்களுடைய கர்மா விலக போகுது. நீங்கள் இப்போ அன்னதானமாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இன்னமே செய்யக்கூடியது வெறும் தானமும் தர்மமாகவும் தான் இருக்கும். இதே இது நீங்கள் தங்கம் வாங்குறேன், பணத்தை அன்னைக்கு சேமித்து வைக்கிறேன், பணத்தை சேமித்து வைங்க வேண்டானே சொல்லலை, தங்கம் வாங்குறேன்னு நீங்கள் போக வேண்டாம். எந்த அளவுக்கு அந்த பொன்னையும் பொருளையும் தேடி நம்ம அது ஒரு கர்மாக்குள்ளே இறங்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் காசு யாருக்கும் வெளியில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கக்கூடாத ஒன்று என்னன்னா, காசு வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் கடன் வாங்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரகலை நடக்கும். எப்படியாவது நம்ம இன்னைக்கு 1 கிராமாவது தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்கும். கடன் வாங்கவே கூடாது. இந்த அட்சய திருதியை அன்னைக்கு கடன் வாங்கி நீங்கள் அந்த தங்கத்தை வாங்கணும்னா தயவு செய்து வாங்கவே வாங்காதீங்க. அது கடன் வாங்காமல் நீங்கள் அமைதியாக சாதம் சமைத்து சாப்பிட்டாலே போரும். உங்களுக்கு அந்த அட்சய திருதி மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் தான் சொல்லணும். ஒன்றுமே முடியாதவர்கள் 10-20 ரூபாய்க்கு கல்லுப்பை வாங்கி வைங்க வீட்டில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு. இந்த மாதிரியான ஒரு செய்ய வேண்டியது செய்யக்கூடாது நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க விரிவாக அட்சய திருதி அன்னைக்கு. இதை எல்லாருமே எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி அடுத்த அட்சய திருதியைக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே குறைந்து, நான் இன்றைய பொழுதில் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாத நேரம் கிடையாது, ஆனாலும் ஓரளவுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் வாழ்க்கை ஒரு இனிதாக ஒரு சிறப்போடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த அட்சய திருதியை விளக்கு வைத்து சாமி கும்பிடக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ராகு காலத்துக்குள்ள, வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த இது எல்லாமே செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்க போது. இதில் முக்கியமாக என்னென்னா, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பசுதானம் கோதானம் கொடுத்தீங்கன்னா, கண்ணுக்குட்டியும் பசுவையும் சேர்ந்து தானம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாகம். இந்த மாதிரியான ஒரு அட்சய திருதியில் அந்த கோதானம் கொடுப்பது மிக சால சிறந்தது. அதை செய்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்ததியினர், வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். எல்லாருமே இந்த அட்சய திருதியையில் நல்ல ஒரு வளமோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் மதிப்போடும் இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம மனதார பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.